நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுடைய கடந்த கால இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, கடந்த கால பாவ வாழ்க்கை, கடந்த கால தோல்வி நிறைந்த வாழ்க்கை, உங்களுடைய கடந்த கால வீழ்ச்சி, உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், உங்களுடைய கடந்த காலத்திலே இருந்த கடன் பிரச்சனைகள் அல்லது ஒரு சில பலவீனங்கள், வியாதிகள், கடந்த கால கண்ணீர், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த கடந்த கால காரியங்களின் பாதிப்புகள் உங்களை பாதிக்காது. அந்த கடந்த கால காரியங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏனென்றால் கிறிஸ்து சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர், சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர். நான் வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நாம் புதிய காரியத்தை பழச எதையுமே யோசிக்கணும். பழச நினைச்சு கண்ணீர் விடாது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிருச்சு, தவறான முடிவெடுத்து இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு கடன்ல பிரச்சனை இருக்கிறேனே, அவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேனே, அத்தனை பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. அதையெல்லாம் கர்த்தர் முற்றிலுமா டோட்டலா எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தோற்று எல்லாமே முடிந்து போய்விட்டது என்கிற நிலைமையில இருக்கின்ற ஒரு மனுஷனை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இனி வாய்ப்பே இல்ல, அப்படித்தான் இந்த உலகம் பார்க்கும். ஆனா அதே மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான் என்றால் இயேசு அவனை எப்படி பார்ப்பார் என்றால், அவனுடைய முடிவில் இருந்து ஒரு புதிய துவக்கத்தை பார்ப்பார், ஒரு புதிய ஆரம்பத்தை பார்ப்பார், ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி வைக்கப்படுவதை பார்ப்பார். பாருங்க, இந்த உலகம் அவன் அழிந்து போகிறதை பார்க்க ஆவலா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்க்க ஆவலாய் இருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, மனிதர்களுக்கு உங்களுடைய கடந்த காலம் தெரியும், மற்றவர்களுக்கு உங்களுடைய நிகழ்காலம் தெரியும், ஆனால் தேவனுக்கு உங்களுடைய எதிர்காலம் தெரியும். தேவன் எதிர்காலத்தை பார்க்கின்றார். நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுடைய கடந்த கால இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை, உங்களுடைய கடந்த கால தோல்வி நிறைந்த வாழ்க்கை, உங்களுடைய கடந்த கால வீழ்ச்சி, உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், உங்களுடைய கடந்த காலத்திலே இருந்த கடன் பிரச்சனைகள் அல்லது ஒரு சில பலவீனங்கள், வியாதிகள், கடந்த கால கண்ணீர், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த கடந்த கால காரியங்களின் பாதிப்புகள் உங்களை பாதிக்காது. அந்த கடந்த கால காரியங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏனென்றால் கிறிஸ்து சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர், சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர். நான் வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நாம் புதிய காரியத்தை பழச எதையுமே யோசிக்கணும். பழச நினைச்சு கண்ணீர் விடாது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிருச்சு, தவறான முடிவெடுத்து இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு கடன்ல பிரச்சனை இருக்கிறேனே, அவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேனே, அத்தனை பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. அதையெல்லாம் கர்த்தர் முற்றிலுமா டோட்டலா எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கடந்த கால பாடம் என்பது உங்களுடைய வாழ்வின் தீர்ப்பு அல்ல, தீர்ப்பு அல்ல, அது எதிர்காலம் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, நைட்டு முழுவதும் இருந்து வலைய போடுறான், போட்டு பாக்குறான், ஒன்றும் ஒரு மீன் கூட அகப்படவே இல்லை. தோத்த நிலைமையில அப்படியே படகுல வெறுமையா நிக்கிறான். இதுதான் அவனுடைய கடந்த காலம், கடந்த இரவு. அவன் கடந்த இரவு என்ன அப்படின்னா, ராம் முழுவதும் ஒன்றுமே கிடைக்கல, கடந்த இரவு. இப்ப அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துகின்றார். இயேசுவுக்கு தன்னுடைய படகை என்ன பண்றான், கொடுக்கிறான். இயேசு ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய படகை கொடுக்கிறான். இயேசு அந்த படகுல இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவனை பாக்குறாரு. படகு வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வலைகளை ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. இப்ப அப்படியே வாசிங்க. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்றார். பாருங்க, கடந்த காலம் தோல்விதான், ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன். ஏன்னா அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நான் சொல்றேன், வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. கடந்த காலம் தோல்வி, கடந்த காலம் வெறுமை, கடந்த காலம் வெக்கம், இப்ப வெற்றி, இப்ப நிறைவு,
இப்ப தலை நிமிர்ந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறான். அப்ப அவன்கிட்டயே ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தினா. நான் சொல்றேன், ஏசு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க கடந்த காலத்தெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் அவர் புதிதாக்கிடுவாரு.